10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, in this class we learn about connective tissue. Connective tissue developed from the mesoderm and is widely distributed in the body. ஸோ இந்த கனெக்டிவ் திசு எங்கேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோடோம் நடு அடுக்கில், கருக்கோளத்தின் நடு அடுக்கில் இருந்து இந்த கனெக்டிவ் திசு டெவலப் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். கனெக்டிவ் திசு எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மீசோடோம். ஓகேங்களா? அந்த கனெக்டிவ் திசு அப்படிங்கிறது இணைப்பு திசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நிறைய இடத்துல இது வந்து ரெண்டு ஆர்கனை இணைக்கிறது, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த கனெக்டிவ் திசு வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு ஆர்கனுக்கு, அதே மாதிரி அந்த ஆர்கனுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம், 2 ஆர்கனை பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டிவ் திசு வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிளாண்டுலார் எபித்திலியல் செல்ஸ் எல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ கனெக்டிவ் திசு, இந்த செல்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ கனெக்டிவ் திசு பார்க்குறோம். ஸோ கனெக்டிவ் திசு, வாட் இஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னா கேட்கலாம். கனெக்டிவ் திசு டெவலப் ஃப்ரம் த மீசோடர்ம் அண்ட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த பாடி. ஸோ த கனெக்டிவ் திசு மீசோடர்ம்லேருந்து டெவலப் ஆகுது. இது உடம்புல நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்குது. ஓகேங்களா? ஸோ த கனெக்டிவ் திசு அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப், இதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கனெக்டிவ் திசு அப்படிங்கிற ஒரு டைப்பில் விச் இன்க்ளூட் ஃபேட் அண்ட் த பைப்ரஸ் திசு ஆஃப் லிகமெண்ட்ஸ் இதில் இருக்கும். ஸோ இந்த கனெக்டிவ் திசுவில் விச் இன்க்ளூட் ஃபேட் இருக்கும் அண்ட் த பைப்ரஸ் திசு ஆஃப் லிகமெண்ட்ஸோட பைப்ரஸ் திசு, ஃபேட்டும் பைப்ரஸ் திசுவும் இதில் இருக்கும் கனெக்டிவ் திசுனா. ஓகேங்களா? இதோட வேலையை கனெக்ட் பண்ணுறது, 2 ஆர்கன் இல்லாட்டி 2 திசுவை வந்து கனெக்ட் பண்ணுற இடத்துல இது இருக்கும். ஸோ இதில் வந்து பைப்ரஸ் திசுவும் ஃபேட்டும் இதில் நிறைய இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ். கனெக்டிவ் திசுவில் ஒரு டைப் வந்து கார்டிலேஜ் போன்ஸ். இப்போ நம்ம பாடியில் நிறைய இடத்துல இந்த கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும். ஸோ இது போன் லைக் ஸ்ட்ரக்சர், போன் மாதிரியே தான் இருக்கும். இது ஒரு டைப். இந்த கார்டிலேஜ் போன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட காது மடல் கார்டிலேஜ் போன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட நோஸ் பாருங்கள், சாஃப்ட் போன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் லைக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காதெல்லாம் ரொம்ப வேகமாக பிடிச்சி இழுத்தமாக காது தனியாக வந்துடுங்க, ஏன்னா இட் இஸ் மேட் ஆஃப் கார்டிலேஜ் போன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நோஸ், அதே மாதிரி நம்மளோட நெக் ரீஜன்ஸ், ட்ரெக்கியா, இந்த மேலே இருக்கிற தொண்டையில் இருக்கிற பகுதியெலாம் வந்து இந்த கார்டிலேஜ் போன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கனெக்டிவ் திசுலேயே ஒன்று வந்து போன் அப்படின்னு சொல்கிறோம். போனும் வந்து ஒன் ஆஃப் த கனெக்டிவ் திசு. அனதர் ஒன் இஸ் ஏ ஃப்ளூயிடு கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் வந்து நம்ம ஃப்ளூயிடு கனெக்டிவ் திசு. பிளட்டு வந்து நிறையா ஆர்கனை கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற சப்ஸ்டன்சஸை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போவோம். ஸோ இதை வந்து ஃப்ளூயிடு கனெக்டிவ் திசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? கனெக்டிவ் திசுவில் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இதில் கனெக்டிவ் திசு. ஸோ இதில் ஒரு டைப்பு தான் கனெக்டிவ் திசு. அதில் பார்த்தீங்கன்னா விச் இன்க்ளூட் ஃபேட் அண்ட் த பைப்ரஸ் திசு ஆஃப் லிகமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு டைப்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் கார்டிலேஜ் கனெக்டிவ் திசு. போன் ஒரு டைப் இருக்குது, பிளட்டு ஒரு டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் கனெக்டிவ் திசுவில் இருக்குது. ஸோ த கனெக்டிவ் திசுவோட மேஜர் ஃபங்க்ஷன் இன்வால்வ்ட் இன் பைண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 ஆர்கனை பைண்ட் பண்ணுறது இல்லாட்டி ஒரு ஆர்கனை நம்மளோட மசில்ஸோட அட்டாச் பண்ணுறது எல்லாமே இந்த கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். பைண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஆர்கனுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த ஆர்கனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது இருக்குது.
அதே மாதிரி ப்ரொடக்ஷன், அந்த ஆர்கனுக்கு ப்ரொடக்ஷனாக இருக்குது, பாதுகாப்பு அரணாக இருக்குது. அதே மாதிரி இன்சுலேஷன், ஸோ அந்த ஆர்கனுக்கு தேவையானதெல்லாம் உள்ளார அனுப்பி அதை இன்சுலேஷனாக வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது, இன்சுலேஷனாக இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ அந்த ஆர்கனுக்கு தேவையானதை அனுப்புகிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாகவும் இது இருக்குது. கனெக்டிவ் திஸ், இப்போ ஒரு ஆர்கன் இருக்குது அது கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கனெக்டான இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் கனெக்டிவ் திஸ், வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் கனெக்டிவ் திஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்து படித்தோமா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம திரும்ப இப்போ கனெக்டிவ் திஸ்ஸில் டைப் அப்படிங்கிறத திரும்ப சொல்லி பார்க்கணும். கனெக்டிவ் திஸ்ஸு, கார்டிலேஜ், போனு, பிளட்டு, அவ்வளோதான். நாளையும் சொல்லி பார்க்கணும், ஒரு 4 or 5 டைம்ஸ் சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி மேஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா அதில் நம்ம பைண்டிங், சப்போர்ட், ப்ரொடக்ஷன், இன்சுலேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணி சொன்னால் இது ஞாபகமாக இருக்கும். ஒரே பேராகிராஃபாக படித்தோமா நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்காது, ஏன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. இதில் இருக்கிற மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் கனெக்டிவ் திஸ்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பைண்டிங், சப்போர்ட் அண்டு ப்ரொடக்ஷன், இன்சுலேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ கனெக்டிவ் திஸ்ஸுவில் என்னென்ன டைப், அதை அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம 3 டைப்பாக பிரிச்சிட்றாங்க. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸு, டென்ஸ் கனெக்டிவ் திஸ்ஸு, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு. சில கனெக்டிவ் திஸ்ஸு வந்து டைட்டாக இருக்கும், நல்லா டென்ஸ்லி பேக்டு, அந்த மாதிரி இருந்தால் அதை டென்ஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம். சில கனெக்டிவ் திஸ்ஸு த செல்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு, அதில் இருக்கிறது வந்து செல்ஸ் வந்து நல்லா டைட்டாக இல்லாமல் லூஸ்லி அரேஞ்ச் ஆகிருச்சுன்னா அதை வந்து லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸுவை எடுத்து பார்த்தோன்னா அதில் 3 டைப் இருக்குது. ஏரியோலார் திஸ்ஸு, அடிப்போஸ் திஸ்ஸு, ரெட்டிகுலார் திஸ்ஸு. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் த லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு கேட்டுட்டு இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். அதை நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஏரியோலார் திஸ்ஸு, அடிப்போஸ் திஸ்ஸு, ரெட்டிகுலார் திஸ்ஸு இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிடணும். இப்போ கனெக்டிவ் திஸ்ஸில் அதோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம 3ன்னு பிரிச்சிட்றோம். லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸு எது எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கணும். ஏரியோலார் திஸ்ஸு, அடிப்போஸ் திஸ்ஸு அண்டு ரெட்டிகுலார் திஸ்ஸு அப்படின்னு 3 இருக்குது. டென்ஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அண்டு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த டென்ஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர், எலாஸ்டிக், இதில் 3 இருக்குது. என்னென்னங்க? டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அண்டு எலாஸ்டிக். எலாஸ்டிக் நேச்சரில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 3 டைப்பாக நம்ம பிரிச்சிட்றோம். இதுலேயும் 3 எக்ஸாம்பிள் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு, இந்த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸில் கார்டிலேஜ் இருக்குது, போன் இருக்குது, பிளட் இருக்குது. கார்டிலேஜ், போன் அண்டு பிளட்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது. நம்ம இங்கேயே பார்த்தோம், இதெல்லாம் நம்ம கனெக்டிவ் திஸ்ஸுன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம 3ஆக பிரிச்சிட்றோம். ஸோ கனெக்டிவ் திஸ்ஸு ஆர் கிளாசிஃபைடு டிபெண்டிங் அப்பான் த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம 3ஆக பிரிச்சிட்றோம். லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸு, டென்ஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அண்டு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிட்றோம். லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸில் ஏரியோலார் திஸ்ஸு, அடிப்போஸ் திஸ்ஸு, ரெட்டிகுலார் திஸ்ஸு அப்படின்னு 3 இருக்குது. அதே மாதிரி டென்ஸ் கனெக்டிவ் திஸ்ஸுவில் ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அண்டு எலாஸ்டிக், அந்த மாதிரி 3 டைப் இருக்குது. இதில் 3 எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் சொல்கிறோம், போன் சொல்கிறோம், பிளட்டு சொல்கிறோம். இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு. ஓகேங்களா? ஸ்பெஷலான டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று கனெக்டிவ் திஸ்ஸு லூஸாக இருக்கா, லூஸ்லி அரேஞ்சாக இருக்கா அப்படின்னா வி ஆர் கிளாசிஃபைடு அண்டர் த லூஸ் கனெக்டிவ் திஸ்ஸு. த கனெக்டிவ் திஸ்ஸு செல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு, நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்கா அப்படின்னா டென்ஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் த டென்ஸ் பைப்ரஸ் கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு கேட்டாங்களா நமக்கு அது என்னென்னு தெரியணும். டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர், எலாஸ்டிக். டென்ஸ் ரெகுலர், டென்ஸ்
இர்ரெகுலர், எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம இதை 3 டைப் இதில் இருக்கிறத நம்ம மெமரைஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக இது கேட்கலாம். ஏன்னா இதில் பிளட் இருக்குது பாருங்கள், பிளட்டு, போனு அண்டு கார்ட்லேஜ் இது 3மே இருக்கிறதுனால இதை கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைப்புன்னு ஜென்ரலாக கேட்டால் இந்த டைப்பு, அதே மாதிரி அதோட செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு 3 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். கனெக்டிவ் திசு வந்து பைண்டிங்க்கு யூஸ் ஆகுது, சப்போர்ட்டிவாக இருக்குது, ப்ரொடக்ஷனாக இருக்குது, இன்சுலேஷனாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்குது. இது எல்லாமே இதோட ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பாருங்கள், காம்போனண்ட் ஆஃப் கனெக்டிவ் திசு. ஒரு கனெக்டிவ் திசுவில் என்னென்ன காம்போனண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைபர் இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அதில் சில கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அதே மாதிரி செல்ஸ். ஸோ கனெக்டிவ் திசுவில் என்னென்ன இருக்கும்? பைபர் இருக்குது, அதே மாதிரி கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, செல்ஸ் இருக்குது. இது 3மே இதில் இருக்கும். ஸோ வாட் ஆர் த காம்போனண்ட் ஆஃப் கனெக்டிவ் திசு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சிம்பிளாக. ஏன்னா கனெக்டிவ் திசு வந்து நம்ம பாடியில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய ஆர்கனை கனெக்ட் பண்ணுது, அதே மாதிரி அந்த ஆர்கனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, ப்ரொடக்ஷனாக இருக்குது, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்குது. ஸோ அதனால் இதிலிருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதோட என்னென்ன காம்போனண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற காம்போனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைபர் இருக்குது, கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, செல்ஸ் இருக்குது. ஸோ த பைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பைபர் ஆஃப் கனெக்டிவ் திசு ப்ரொவைட் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பைபர் இருக்கிறதுனால தான் இது வந்து அந்த ஆர்கனுக்கு, இந்த கனெக்டிவ் திசுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? த பைபர் ஆஃப் கனெக்டிவ் திசு ப்ரொவைட் சப்போர்ட்டை கொடுக்குது. அதே மாதிரி பைபரில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைபர் இன் த கனெக்டிவ் திசு? கனெக்டிவ் திசுவில் இருக்கிற பைபரில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கொலாஜன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, எலாஸ்டிக் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, ரெட்டிகுலார் பைபர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மெமரி பண்ணி தான் ஆகணும். பைபரில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, கொலோஜன் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது, எலாஸ்டிக் இருக்குது, ரெட்டிகுலார் பைபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம வந்து கனெக்டிவ் திசு. இப்போ ஒரு இதை மட்டும் கூட உங்களுக்கு கேட்கலாம். What is connective tissue? Connective tissue develop from the mesoderm and is widely distributed in the body. Connective tissue கருக்கோளத்தின் நடு அடுக்கிலிருந்து தோன்றுது. இது நம்மளோட உடம்புல நிறைய இடத்துல பரவி இருக்கு. ஓகேங்களா? கனெக்டிவ் திசு அப்படின்னா இதை 4 டைப்பாக நம்ம பிரிச்சிடறோம். அது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவ் திசு 1, கார்டிலேஜ் 1, போன் 1, பிளட்டு 1. ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன, அதோட செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு கனெக்டிவ் திசுவை எத்தனை டைப்பாக பிரிக்கலாம்? 3 டைப்பாக பிரிக்கலாம். ஓகேங்களா? அதில் என்னென்ன காம்போனண்ட் இருக்குது? காம்போனண்ட் பைபர் இருக்குது, கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, செல்ஸ் இருக்குது. பைபர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் பைபர்னு கேட்கலாம். த பைபர் ஆஃப் கனெக்டிவ் திசு ப்ரொவைட் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதில் த பைபர் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். ஒன் இஸ் கொலாஜன், elastic and reticular திசு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் we will see the detailed study அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் கனெக்டிவ் திசு. லூஸாக அரேஞ்ச் ஆகியிருக்கிற செல்ஸ் வந்து கனெக்டிவ் திசுவில் இருந்தால் அது லூஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா, செல்ஸ் அண்டு பைபர் ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு இன் ஏ செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, செல்ஸ் அண்டு பைபர் வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், செமி ஃப்ளூயிட் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ், நிறைய சப்ஸ்டன்சஸ், கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் அதில் இருக்குது. கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா அதில் இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனண்ட் ஆஃப் கனெக்டிவ் திசு. கனெக்டிவ் திசுவில் இருக்கிற ஒரு காம்போனண்ட்டை தான் வந்து கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லூஸ் கனெக்டிவ் திசு. வாட் இஸ் லூஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னு கேட்கலாம். த லூஸ் கனெக்டிவ் திசு contain cells and fiber are loosely arranged in a semi-fluid around ground substances. ஓகேங்களா? ஸோ இது 3 மார்க்கில் கேட்கலாம். இதை நல்லா
மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்டிவ் திஸ்ஸில் இருக்கிற லூஸ்னாவே அதில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாம் லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதில் செல் இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் இருக்குது. அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து லூஸ்லேயே அரேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி இன் ஏ செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது அதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஆரியோலார் திசு, ஆரியோலார் கனெக்டிவ் திசு beneath the skin act as a support framework for epithelium and act as a reservoir of water and salt for the surrounding body tissue. ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்கும்? ஆரியோலார் அப்படின்னா beneath the skin, ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும். act as a support framework for epithelium and act as a reservoir. இது வந்து எபித்திலியல் செல்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சரியா? சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. அதே மாதிரி ரிசர்வயராக இருக்குது. வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் சால்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஒரு ரிசர்வயர் தேக்கி வச்சுருக்கோம். ஃபார் த சரௌண்டிங் பாடி ஃப்ளூயிட், பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் பாடி ஃப்ளூயிடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஆரியோலார் கனெக்டிவ் திசு அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். beneath the skin act as a support framework for epithelium and act as a reservoir of water and salt for the surrounding body fluid. இது 1 by 1 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கணும். ஆரியோலார்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். beneath the skin, இது எங்கே இருக்கும்? ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும். இதோட வேலை என்ன? இது சப்போர்ட்டிவ் ஃபார் த ஃப்ரேம் ஒர்க். இது ஸ்கின்னுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி எபித்திலியல் செல்ஸ், ஏன்னா ஸ்கின்னில் எபித்திலியல் செல்ஸ் இருக்குது, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வேலை இன்னொரு வேலை என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ த ஆரியோலார் வந்து வாட்டரையும் சால்ட்டையும் ரிசர்வயராக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ரிசர்வயர்னால் தேக்கி வைக்கிறது. சரௌண்டிங் பாடி ஃப்ளூயிட்லேருந்து எடுத்து அந்த இடத்துல தேக்கி வச்சுக்கும். ஸோ இது ஆரியோலார் கனெக்டிவ் திசு. ஹென்ஸ் ஆப்ட்லி கால்டு திசு ஃப்ளூயிட். ஸோ அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா திசு ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கண்டைன் ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜஸ் அண்டு மாஸ்ட் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான செல்ஸ் எல்லாம் இருக்குது. மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாஸ்ட் செல்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே அதிகமாக இருக்கும் இந்த செல்ஸ் அப்படின்னா, டேமேஜ்டு மாஸ்ட் செல்ஸ். எங்கேயாவது ஒரு திசு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல மாஸ்ட் செல்ஸ் எல்லாம் போய் அந்த திசுவை வந்து சீக்கிரம் அதை ஆற்றுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு அந்த செல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, மேக்ரோபேஜஸ். ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியோலார். இட் கண்டைன்ஸ், இதில் நிறைய இருக்குது அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது, மேக்ரோபேஜஸ் இருக்குது, அண்டு மாஸ்ட் செல்ஸ் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரியோலார் கனெக்டிவ் திசு, ஆரியோலார் கனெக்டிவ் திசு எங்கே இருக்குங்க? இது வந்து ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. இதோட முக்கியமான சப்போர்ட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபித்திலியத்துக்கு இது சப்போர்ட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. எபித்திலியம் எங்கே இருக்கும்? ஸ்கின்னில் தான் இருக்கும். அண்ட் ஆக்ட் அஸ் எ ரிசர்வயர் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட் ஃபார் த சரௌண்டிங் பாடி ஃப்ளூயிட். ஸோ அதிலிருந்து வாட்டர் சால்ட்டெல்லாம் எடுத்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணி ரிசர்வயராக வச்சுக்கும். ஸோ ஹென்ஸ் ஆப்ட்லி கால்டு திசு ஃப்ளூயிட். அதனால தான் இதை வந்து திசு ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கண்டைன் ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜஸ் அண்டு மாஸ்ட் செல்ஸ். இதில் என்னென்ன இருக்கும்? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் வந்து அடிப்போஸ் திசு. ஓகேங்களா? அடுத்தது வந்து அடிப்போஸ் திசு. நம்ம அடிப்போஸ் திசு எதில் பார்த்துருக்கோம்? லூஸ் கனெக்டிவ் திசுவில் ஒரு டைப் வந்து அடிப்போஸ் திசு இருக்குது. இட் சிமிலர் டு ஆரியோலார் திசு. இது எதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், எது மாதிரியே இருக்கும் அப்படின்னா ஆரியோலார் திசு பார்த்தோம், அது மாதிரியே தான் இருக்கும் இன் ஸ்ட்ரக்சரில் அண்டு ஃபங்க்ஷன்லேயும் அதே மாதிரி இருக்கும். அண்டு லொக்கேட்டட் பினித் த ஸ்கின். இதுவும் ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஆரியோலார் கனெக்டிவ் திசும் பினித் த ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. இதுவும் வந்து அடிப்போஸ் திசுவும் வந்து ப்ரெசண்ட் பினித் த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கு. அடிப்போசைட் காமன்லி கால்டு அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ். ஸோ இதில் அடிப்போசைட்ஸ் இருக்கும். அடிப்போஸ் திசுவில் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தட் செல்ஸ் விச் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்போசைட். இதில் அடிப்போசைட் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ். அடிப்போஸ் செல்ஸ் ஆர் ஃபேட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? predominant and account for 90% of this tissue mass.
அந்த திசுவில் வந்து 90% என்ன இருக்கும் அப்படின்னா அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ் தான் அதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடிப்போஸ் திசு அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். இட் இஸ் சிமிலர் டு ஏரியோலார் திசு இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் லொக்கேட்டட் beneath த ஸ்கின். இது எது கீழே இருக்கும் அப்படின்னா ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி ஏரியோலார் மாதிரியே அதோட ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். அடிப்போஸ் சைட் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வந்து அடிப்போஸ் திசுவில் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபேட் செல்ஸ் ஆர் அடிப்போஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த செல்ஸ் ஆஃப் திசு ஸ்டோர் ஃபேட் அண்ட் த எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ். ஸோ இதோட வேலை என்ன, இந்த செல்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்டோர் ஃபேட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் த எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் விச் ஆர் நாட் யூட்டிலைஸ்ட் இமீடியட்லி ஆர் கன்வெர்டட் டு ஃபேட் அண்ட் ஸ்டோர்டு இன் திசு. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸஸாக எனர்ஜி கிடைக்குது, அதை நம்மளோட பாடி யூஸ் பண்ணலை அப்படின்னா இருக்குது அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி கொண்டு போய் வைக்கிறது தான் இந்த அடிப்போஸ் திசு. ஸோ அதனால தான் நமக்கு ஃபேட் அதிகமான ஸ்கின்னுக்கு கீழேயும் அந்த ஃபேட் வந்து கரெக்டான லெவலில் படிஞ்சுக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபேட் படிக்கும்போது கூட பார்ப்போம், ஃபேட் ஆர் ஸ்டோர்ட் இன் த அடிப்போஸ் திசு. அடிப்போஸ் திசுவில் ஃபேட் ஸ்டோர் ஆகும். அதான் சிம்பிளாக இதோட வேலையே என்னென்னா நம்ம பாடி யூஸ் பண்ணாத எக்ஸஸாக இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் the cells of this tissue store fat and excess nutrients which are not utilized immediately are converted into fat and stored in the tissue. இது நல்லா பார்த்துங்க. அடுத்த next one, adipose tissue is richly vascularized, indicating its high metabolic activities. ஸோ அடிப்போஸ் திசுவில் வந்து அதிகமான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும். ஏன்னா அதில் ஃபேட் இருக்குது, அதனால் அது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இன்வால்வ் ஆகும். வைல் ஃபாஸ்டிங் தீஸ் செல்ஸ் மெயின்டைன் லைஃப் பை ப்ரொடியூசிங் அண்ட் சப்போர்ட்டிங் எனர்ஜி அஸ் ஃபியூல். இப்போ நம்ம இன்கேஸ் வந்து காலையில் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், சாப்பிடல, நமக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி வேணுங்கும்போது நம்ம பாடி என்ன செய்யும், கொழுப்பை தான் கரைச்சி நமக்கு குளுக்கோஸாக மாற்றும். சாப்பிடவே இல்லை, காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, அப்படிங்கும்போது நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியெல்லாம் எங்கேருந்து கரையும், கொழுப்பில் இருந்து கரையும். அந்த கொழுப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டு அடிப்போஸ் திசுவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வேலையை இது செய்கிறதுனால இது மெட்டபாலிசம் அதிகமாக நடக்குது. அடிப்போஸ் திசு ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த சப்கியூட்டேனியஸ் திசு சரௌண்டிங் த கிட்னி, ஐபால், ஹார்ட் எக்ஸட்ரா. ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபவுண்ட் இன் த சப்கியூட்டேனியஸ் திசு. சப்கியூட்டேனியஸ் திசுவில் இருக்கும். சரௌண்டிங் த கிட்னியை சுற்றிலும் அடிப்போஸ் திசு இருக்கும். ஐபாலில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, ஹார்ட்டை சுற்றி ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதிகமான அடிப்போஸ் திசு இருக்குது. அடிப்போஸ் திசு இஸ் கால்டு ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் அடிப்போஸ் திசு. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஒயிட் ஃபேட்னா என்ன, நம்ம பாடியில் இருக்கிற ஒயிட் ஃபேட் எது அப்படின்னு கேட்கலாம். அது அடிப்போஸ் திசு. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அடிப்போஸ் திசு. த அடிப்போஸ் திசு விச் கண்டைன் abundant மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்டு ப்ரௌன் ஃபேட். ஸோ த அடிப்போஸ் திசுல நிறைய மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ப்ரௌன் ஃபேட், ப்ரௌன் அடிப்போஸ் திசு அப்படின்னு சொல்கிறோம். ஒயிட் ஃபேட் ஸ்டோர் நியூட்ரியன்ஸ் whereas brown fat is used to heat. ஸோ நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் ஃபேட்டோட வேலை என்ன அப்படின்னா நியூட்ரியன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ரௌன் ஃபேட் என்னென்னா நமக்கு இப்போ தேவையான பாடிக்கு தேவையான ஹீட்டை வந்து அதுதான் கொடுக்குது. இப்போ நம்ம அண்டார்டிகாவுக்கு போகிறோம், பயங்கரமான குளிர் இருக்குது, நம்ம பாடி வந்து ஹீட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும். அதனால தான் சொல்லுவாங்க ஒல்லியாக இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் குளிரை தாங்க முடியாது, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா அவங்க குளிரை கொஞ்சம் நல்லா தாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த ஃபேட் ஆர் ப்ரெசன்ட் அண்டர் த ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது ஃபேட்டு. அது எதோட சேர்ந்துருக்குன்னா அடிப்போஸ் திசு. நமக்கு எப்போல்லாம் எனர்ஜி வேணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கரையும். அதனால் அதில் மெட்டபாலிசம் நிறைய நடக்குது. அதனால் அடிப்போஸ் திசுவை ஒயிட் ஃபேட்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா அது நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அதில் வந்து ப்ரௌன் ஃபேட் அப்படின்ட்டு இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனால ப்ரௌன் ஃபேட் அப்படிங்கிறாங்க. அதை ப்ரௌன் அடிப்போஸ் திஸு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பிளட் ஸ்டீம் டு வார்ம் த பாடியை நல்லா வார்மாக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இது வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரௌன் ஃபேட் ப்ரொடியூஸ் ஹீட் பை நான் சிவரிங் தெர்மோஜெனிசிஸ் இன் நியோனெட். ஸோ அதே மாதிரி இது அதிகமாக இதில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபேட் ப்ரொடியூஸ் ஹீட் பை நான் சிவரிங் தெர்மோஜெனிசிஸ் இன் நியோனெட். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு குளிர் அதிகமாக இருந்தால் கூட அது உணர்றது வந்து கம்மியாக இருக்கும். என்ன காரணம்னா அதில் வந்து ப்ரௌன் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது அந்த வேலையை செய்யும். அதுக்கு தேவையான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேட்னா என்ன, ப்ரௌன் ஃபேட்னா என்ன, இது கண்டிப்பாக முக்கியமானது. அதே மாதிரி ரெட்டிகுலார் கனெக்டிவ் திசு. ஓகேங்களா? தேர்ட் ஒன் நம்ம பார்க்குறோம். இதில் ரெட்டிகுலார் கனெக்டிவ் திசு. லூஸ் கனெக்டிவ் திசுல நம்ம 2 பார்த்துட்டோம். ஏரியோலார் திசுன்னா பார்த்துட்டோம், அடிப்போஸ் திசுனா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ரெட்டிகுலார் திசு. ஸோ த ரெட்டிகுலார் கனெக்டிவ் திசு அப்படிங்கிறது லூஸ் கனெக்டிவ் திசுல ஒரு டைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த ரெட்டிகுலார் கனெக்டிவ் திசு ரிசம்பிள் ஏரியோலார் கனெக்டிவ் திசு. இது எது மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியோலார் மாதிரியே தான் இருக்கும் ரெட்டிகுலாரும். ஸோ இது ஏரியோலார் எங்கே இருக்கும் அப்படின்னா அண்டர் த ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே ரெட்டிகுலார் திசுவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரிசம்பிள் ஏரியோலார் கனெக்டிவ் திசு பட் த மேட்ரிக்ஸ் இன் ஃபில்டு வித் பைப்ரோபிளாஸ்ட் கால்டு ரெட்டிகுலார் செல்ஸ். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளார இருக்கிற செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்ரோபிளாஸ்ட். அதுக்கு பேர் என்னென்னா ரெட்டிகுலார் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. இட் ஃபார்ம் அண்ட் இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரோமா. ஸோ ஸ்ட்ரோமா உருவாகிறதுக்கு இதுதான் காரணம். தட் சப்போர்ட் த போன் செல்ஸ் லார்ஜ்லி லிம்போசைட்ஸ் இன் த லிம்ப் நோட்ஸ் ஸ்ப்ளீன் போன் மேரோ. ஸோ இதிலெல்லாம் ஸ்ட்ரோமா உருவாகிறதுக்கும் அண்டு சப்போர்ட் த பிளட் செல்ஸுக்கு சப்போர்ட்டிவாகவும் இது இருக்குது. லிம்ப் நோட்லேயும் ஸ்ப்ளீன்லேயும் போன் மேரோவிலையும் இருக்குது. ஸோ ரெட்டிகுலார் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம 3 டைப் பார்த்துட்டோம். லூஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்தோம். இதில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து லூஸ்லேயே அரேஞ்சாக இருக்கும். அதனால் இதை லூஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். இதில் செல்ஸ் இருக்கும் அண்ட் ஃபைபர்ஸ் ஆர் லூஸ்லேயே அரேஞ்ச்டு இன் ஏ செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் இருந்ததுன்னா அதை லூஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 டைப் இருக்குது. ஏரியோலார் திசு, அடிப்போஸ் திசு, ரெட்டிகுலார் திசு எல்லாம் லூஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 3 டைப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் டென்ஸ் கனெக்டிவ் திசு. ஓகேங்களா? இந்த டென்ஸ் கனெக்டிவ் திசு இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன்று வந்து ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பேக்ட்லி பேக்டு இன் த டென்ஸ் கனெக்டிவ் திசு. ஸோ இதில் என்ன இருக்கும், டென்ஸ் அப்படின்னாவே இதில் வந்து ஃபைபர் இருக்கும். ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பேக்ட்லி பேக்டு, நல்ல டைட்டாக பேக் ஆகி இருக்கிறதுனால தான் அதை டென்ஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஷோ எ ரெகுலர் ஆர் irregular பேட்டர்ன் அண்ட் இஸ் கால்டு டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் irregular திசு. ஸோ இதில் 2 டைப் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் irregular அப்படின்னு பார்த்தோம். டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் திசு primarily contain collagen fiber in rows between many parallel bundles of tissue and a few elastic fiber. The major cells type is fibroblast. So இதில் பார்த்தீங்கன்னா primarily contain collagen fiber is row between many parallel bundles. அந்த ரோவில் பிட்வீன் த ரோஸ்க்கு இடையில இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பேரலல் பண்டில் ஆஃப் திசு அண்ட் எ ஃபியூ எலாஸ்டிக் ஃபைபர், அதுக்கு எலாஸ்டிக் ஃபைபரும் அதுக்கு பேரலாக இருக்கும். த மேஜர் செல் டைப் இஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். அதில் இருக்கிற செல்ஸ் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் அட்டாச் மசில்ஸ் அண்டு போன்ஸ் அண்டு withstand great tensile stress when pulling force is applied in a one direction.
ஸோ இது எப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணி இது பண்ணும்போது, புல் பண்ணும்போது இது வந்து யூஸ் ஆகும். when pulling force is applied in one direction, ஒரு டைரக்ஷனில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதையாவது பிடிச்சி நம்ம தள்ளும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அட்டாச் ஒன் போன் டு அனதர், ஒரு போன்லேருந்து இன்னொரு போனை அட்டாச் பண்ணுறதுக்கும் இந்த டெண்டான் யூஸ் ஆகுது. திஸ் கனெக்டிவ் திசு இஸ் ப்ரெசன்ட் இன் டெண்டான் that attach skeletal muscle to bone. skeletal muscles போனோட அட்டாச் ஆகிறதுக்கு டெண்டான் and ligaments attached one bone to another. அதே மாதிரி லிகமெண்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. dense irregular connective tissue have bundle of thick collagen fiber and fibroblast which are arranged regularly. the major cell type of is the fibroblast. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா fibroblast cells தான் இருக்கும். ஓகேங்களா? it is able to withstand tension exerted in many direction and provide structural strength. ஸோ இது என்ன செய்யுதுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. சம் எலாஸ்டிக் ஃபைபர் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். சில எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் இதில் இருக்குது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கின் அஸ் எ லெதரி டெர்மிஸ் அண்ட் ஃபார்ம் ஃபைப்ரஸ் capsules of organs such as kidney, bone, cartilage and muscles, nerves and joints. இந்த இடத்துல எல்லாமே இது இருக்குது. எலாஸ்டிக் கனெக்டிவ் திசு கண்டைன். ஸோ இதில் எலாஸ்டிக் நேச்சரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக எலாஸ்டிக் நேச்சரில் இருக்கிறது இட் அலோ ரீகாயில் ஆஃப் திசு ஃபாலோவிங் ஸ்ட்ரெச்சிங். நம்ம ஸ்ட்ரெச்சிங் ஒரு இப்போ கை இருக்குது, கையை மடக்கிறோம், அதே மாதிரி நீட்டுறோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எலாஸ்டிக் கனெக்டிவ் திசு. ஓகேங்களா? டென்ஸில் வந்து எலாஸ்டிக் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நடக்க முடியுது, திரும்ப முடியுது, கழுத்தெல்லாம் திருப்ப முடியுது, எல்லாமே செய்யணும் அப்படின்னா இது வேணும். இட் மெயின்டைன் த pulsatile flow of blood through the arteries and the passive recoil of lungs following inspiration. இன்சிப்ரேஷன் எக்ஸிப்ரேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இன்சிப்ரேஷன் அப்படின்னா நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கும் போது வெளியில் இருக்கிற சரௌண்டிங்கிலேருந்து ஏர் வந்து உள்ளார போகும்போது அங்கே நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த வால் ஆஃப் த லார்ஜ் ஆர்டரிஸ். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் த லார்ஜ் ஆர்டரிஸில் இருக்குது. லிகமெண்ட் அசோசியேட்டட் வித் வெர்டபிரல் காலம். ஸோ லிகமெண்ட்ஸ் வந்து எதோட சேர்ந்து இருக்குன்னா வெர்டபிரல் காலம் அண்ட் வித்தின் த வால் ஆஃப் த பிராங்கியல் டியூப்ஸ். பிராங்கியல் டியூப்ஸோட வால்ஸ்லையும் வெர்டபிரல் காலத்துலேயும் இது அட்டாச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will see about specialized connective tissue. ஸோ இதில் இன்னும் ஒரு பார்ட் இருக்குது, அது ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திசு அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.